உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக நெய் வச்சு சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 1.5 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுக்கும் போதே அது நல்லா மிளகு ஜீரகம்லாம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட இன்னொரு 2 பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி. இதே அப்படியே ஒரு தண்ணி லைட்டாக ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பேஸ்ட்டை இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு கீ இல்லாமல் எப்படி, அதனால் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா கூழாகணும், வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு அது ரெடி ஆகணும். இப்போ இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு நம்ம எண்ணெய் பாருங்கள் இப்படி பிரிஞ்சு வருதுன்ட்டு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வெங்காயம் தக்காளியோடு நல்லா பிரட்டி எடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா பிரட்டி எடுத்துருங்க. சிக்கன்லேருந்து லைட்டாக கலர் மாறின பிறகு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் பிரட்ட ஆரம்பிச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை நம்ம அந்த மசாலாலேயே ஃபஸ்ட்டு நல்லா பெசரி விடணும். அதுக்கு அடுத்தது நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவில் நம்ம எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றி அதையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோடு அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். எல்லாமே அது பெரட்டி அந்த மசாலாலாம் ஒன்று போல் சிக்கனில் படத்துக்கு 2-3 நிமிஷம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ மசாலாலாம் நல்லா சிக்கனோட பெரட்டி எடுத்துட்ட பிறகு நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 2த்தையுமே பெரட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இப்போது குழம்பு மிளகாய் தூளும் கூட சேர்ந்து கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். சிக்கன் நல்லா வேகணும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அதே மாதிரி சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த டைமில் லாஸ்ட்டாக நல்ல தண்ணியெல்லாம் சுண்டிட்ட பிறகு
உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு விட்டுருக்கங்க. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நான் வந்துட்டு கொஞ்சம் கிரேவி டைப் மாதிரி தான் எடுக்க போகிறேன். ரொம்ப கிரேவியாக இல்லாமல் செமி கிரேவியாக எடுக்க போகிறேன். ஸோ அட்லாஸ்ட் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி போட்டு தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வெறும் மிளகா கிள்ளி சாம்பார் போட்டு இந்த சிக்கன் தொக்கை வச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.